இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டிடி நெக்ஸ்ட் லெவல் அதோட சிங்கிள் ப்ரோமோ வீடியோ விட்டுருக்காங்க, அதான் பார்க்கலாமா? சார் வணக்கம். கோயிலுக்கு வந்திருக்கீங்க, படம் ரிலீஸா சார்? இல்லைங்க, நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. அதான் பாட்டு நல்லா வரணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிட்டு இருக்கோம். பாட்டு ரிலீஸ்க்கலாமா சார் வேண்டுவீங்க? கரெக்ட் தான். ஆனா பாட்டு எழுதுற ஆள் அந்த யாரு? கரெக்ட் தான், நண்பன் தான். ஐயோ, எப்படி போட்டு வச்சிருக்காரா? இவர் என்ன எழுத போறான்னு தெரியல. அண்ணனுக்கு டைம் வந்துருச்சு, டைனோசர்ஸ் எந்திருச்சு. அந்தரத்துல குண்டு வீச்சு. குண்ட தூக்கி என் தள்ள வீசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, செம்ம மாசா இருக்குல்ல ப்ரோ ஹீரோ கேரக்டர் ஒரு மூவி ரிவ்யூவர் ப்ரோ. வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் கலாய்க்கிறவன். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ. ப்ரோ. அப்படி வேணுமா? அந்த பேப்பர் செக் பண்ணி பாரு. இதுவா ப்ரோ? இதுவும் வெள்ளை பேப்பர் தான் ப்ரோ. நண்பேண்டா வேற பாட்டு எழுதும் போது ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? சரி சரி, கோச்சிக்காதீங்க புலவரே. பாட்டுலாம் எழுதி முடிச்சிட்டியா? இல்ல மச்சான், ஃபர்ஸ்ட் லைன் தான் கிடைக்கல. அப்போ மத்த லைன்லாம் எழுதி முடிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் லைன் எழுதுனாதான் மத்த லைன்ல எழுத முடியும். அப்ப நீ சுத்தமா எழுதவே இல்ல. ஆனந்த் என்ன பண்றான்? அவன் குப்பை போட்டுட்டு இருக்கான். கெளுத்தி அவன் தான் டஸ்ட்பினை பிடிச்சிட்டு இருக்கான். ஆஃப்ரோ மச்சான் அவன் செம்ம ஃப்ரை மச்சான். டேய், இன்னும் 2 நாள்ல பாட்டு ரிலீஸ் பண்ணோம் மச்சான். நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? மச்சான், ஆஸ் எ ப்ரொடியூசரா நான் உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ப்ரொடியூசரா? அப்படி ஏதாவது பண்ணணும்னா அந்த பேலன்ஸ் பேமெண்ட் இருக்கு, அது கொஞ்சம் பண்ணி விடு. ஹலோ. சரி சரி சரி, புரியுது. மச்சான், வருஷம் திருப்பதிக்கு போயிட்டு நீ தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க. இந்த வாட்டி பாட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு நல்லா வேண்டிக்கோ. கோவிந்தா கட் பண்ணுங்க. ஹூக் லைன் கசிச்சு. போன் வைடா. பை. கோவிந்தா. அடப்பாவத்தை பாட்டா நினைக்கிறேன். இசா 47 கோவிந்தா. போச்சுடா, நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்களோட காம்பினேஷனே பயங்கரமான காம்பினேஷன். சந்தானமா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும். ஆனா அவரு எழுதியிருக்காங்கிறான். அப்போ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்ன சாமி பாட்டு அப்படியே வருது. என்ன பண்ண போறோம்? இடையில அங்கங்க சொருவிப்பாங்களா? எனக்கு டைட்டிலே எனக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கு. கிசா 47 இருக்கு. என்ன பண்ண போறாங்க? ஏதாவது எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்